வெல்கம் டு ரேகாஸ் ஃபியூஷன். வேர்க்கடலை சட்னி ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியான இந்த சட்னியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே வறுக்காத வேர்க்கடலை எடுத்திருக்கேன் ஒரு கப்பு. அதை நான் இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். நீங்கள் வறுத்த வேர்க்கடலையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் வறுக்காத வேர்க்கடலை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்படி இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. வேர்க்கடலை வறுப்பட்டதும் 4 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக புளியும் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜார்க்குள்ளே சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணியும் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, ஒரு வரமிளகாய் உடைச்சி போட்டுக்கோங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயத்தூளையும் சேர்த்து கலந்து தாளித்து நம்ம சட்னியில் சேர்த்துடலாம். இதுதான் சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது தோசை, இட்லி, பணியாரம், ஊத்தப்பம்னு எல்லாத்துக்கூடையுமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.